மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பா ப்ளீஸ் வெல்கம் டு விஜய், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்நேரம் தளபதி சிஎம் ஆகி ஒரு 2லேருந்து 3 நாள் ஆயிருக்கணும். ஆக்சுவலி ஆளுநரை பார்த்த அன்னைக்கு ஆளுநர் அடுத்த நாளே பதவியேற்பு செஞ்சு வச்சுருந்தாருன்னா 6ஆம் தேதியே பதவி ஏற்றிருப்பார், இல்லை 7ஆம் தேதி பதவி ஏற்றிருப்பார். இன்றைக்கி தேதி 9 ஆகி போச்சு. தளபதி சிஎம் ஆகி 2 நாளாக அவருடைய சர்க்கார் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இன்னை வரைக்கும் நடக்க விடாமல் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்தும், ப்ளஸ் இந்த அரசியல் கட்சிகளை இயக்கக்கூடிய பிஜேபி என்கிற ஒரு மதவாத கட்சி. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானா. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவே இல்லாதவனுக்கு இல்லை தகுதியே இல்லாதவனுக்கு அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம், அது அவங்கள தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நான் தகுதி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்கக்கிட்ட ஒரு டைம் வருது, இந்த டயத்தில் தான் நான் எல்லாத்தையும் சாதிச்சிக்க முடியுன்ற மாதிரி சில கேனத்தனமான வேலைகள் செய்கிறது. அதாவது நடு ராத்திரியில் மழை இல்லாத நேரத்தில் கொடையை பிடிச்சிக்கிட்டு இருப்பானா. ஸோ இது அந்த பணம் பதவி திமிரில் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திமிரு பிடிச்ச ஒரு அரசியல்வாதி இப்போ தமிழ்நாட்டில் இருக்காப்புல. அவர் யாருன்னு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கான், விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பேரழிவான், யார் அந்த அறிவாளி அப்படின்றதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு ஒரு கேள்வி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை சேர்த்து விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் விஜய் அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்த விடுவாங்களா, எப்படி அவரால் ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும் இந்த 5 வருஷத்தில் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது புரியும். ஃபஸ்ட்டு, இந்த அர்ப்பனுக்கு வாழ் வந்தார் அர்த்தராத்தில் கொடை பிடிப்பார். இந்த பழமொழி இப்போ யாருக்கு பொருந்தும்னா திருமாவளவன் அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் தான் முதல்ல ஓடி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும். விஜய் அவர்கள் 108 இடம் வாங்கினோடனே அவர் 2 சீட்டு வச்சுருக்காருன்னா என்னுடைய ஆதரவு இருக்குது ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு திருமாவளவன் அவர்கள் செஞ்சுருக்கணும். இது விஜய்க்காக நான் சொல்லலை, அவருடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய 26 எம்எல்ஏக்கள் விஜய் அவருடைய பார்ட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடமாக கட்சி ஆரம்பித்து தலித் மக்களின் தலைவன், நான் உங்களுக்கானவன், நம்மளுடைய அங்கீகாரம் வளரணும், நம்மளும் மேன்மையான வாழ்க்கையை அடையணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டோடு எடுத்து அதற்காக கூட்டணி கட்சிகளாக திமுக போன்ற கட்சிகளோடு இணைந்து இத்தனை வருடமாக செய்ய முடியாத சாதனையை விஜய் அவர்கள் ரொம்ப சைலண்ட்டாக நிகழ்த்திட்டு போயிருக்காரு. அப்போ இவருடைய அந்த பட்டியலின மக்கள், சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய அந்த மக்கள் தனி தொகுதியில் நின்று இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது இவர் முக்கியமான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணி இந்நேரம் அவர் தான் இது பண்ணணும், சப்போர்ட் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் டிலே ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். அப்போ திருமாவளவன் இங்கே யாருக்காக வேலை செய்கிறார், யாருக்காக நீங்கள் தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய மக்களுக்காகவா இல்லை திமுகவுடைய அந்த கூடாரத்திற்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது. நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிட்டார்ன்ற ஈகோவில் நீங்கள் இவ்வளோ வேணுக்குனே அலக்கழிக்கிறீங்களா, இல்லை இதை வச்சு நம்ம பெருசாக ஏதாவது ஒன்று சாதிச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அலக்கழிக்கிறீங்களா? ஏன்னா உங்களுடைய கூட நிற்கக்கூடிய ஒரு வன்னியரசு இனி இது திருமாக்காலம் அப்படின்ற சொல்கிறான். துணை முதலமைச்சர் பதவி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உங்களை முதலமைச்சராக்க அவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் காதில் அடிபடுது. ஸோ இப்போ இங்கே உங்களுடைய தகுதி என்ன அப்படின்றத நீங்களே ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருக்கீங்க. துணை முதலமைச்சர் பதவி என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத திரும்ப அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை என்னோடது. சரி, முதலமைச்சர்னு சொல்லுங்கள். நான் அதை சொன்னேன். முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த 2026 விடுங்க, 2026க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்னு இருந்து பண்ணிருக்கணும்ல. ஸோ இப்போ திருமாவர்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? துணை முதலமைச்சர் அப்படின்றது அதில் என்ன பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. கூட்டணி கட்சியாக இருக்கிறது தான் பவர் இருக்குன்றீங்க. அப்போ தமிழக வெற்றிக் கழகம் ஆல்ரெடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற கோட்பாடை வச்சுருக்கு. நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சியும் உங்களுக்கான அதிகாரமும் அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தலித் சமூகத்திலே சேர்ந்த 26 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய தலைமை பண்பை நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்கானவராக இருந்தீங்கன்னா அந்த உங்கள் தலைமை பண்பை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழி நடத்தலாம். உங்களுடைய இளைஞர்களை உங்களுடைய சமூகத்தினரை மேம்படுத்தி கொண்டு வரதுக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும். அதற்கான எல்லா சலுகையும் இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுக கூடாரத்தில் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த மீட்டிங்கிலே திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்கானவர், திமுக காணவரா அப்படின்ற கேள்வி வருது.
பட்டியலினத்த மக்கள் எல்லாரும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. உங்களுடைய தலைவர் தான், ஆனால் உங்களுக்காக நிற்கலை அவர். இந்நேரம் அவர் ஓடி வந்திருக்கணும், தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நின்று அவர் தான் ஆதரவு கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் இன்ன வரைக்கும் இழுபறி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா கேட்க வேண்டியது நீங்கள் தான் அவரை கேள்வி கேட்கணும். நீங்கள் தான் அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. உங்களுடைய தலைவர் என்று கொண்டாடக்கூடிய திருமாவளவர்கள் இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா திமுக ஓப்பனாகவே சொல்லியிருக்கு, நம்ம எல்லோரும் சேர்ந்து அதிமுகவில் இபிஎஸ்ஸை சிஎம் ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்க போய் தான் அங்கேருந்து கம்யூனிஸ்ட்டு டப்புன்னு ஓடி வந்து திமுகவில் சேர்ந்துருக்கு. இதை நான் சொல்லலை, கம்யூனிஸ்டோடைய கட்சியோட செயலாளர் பேபி அவர்களே வந்து பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது திருமாவளவர்களும் அதை தானே கேட்டிருப்பார், அந்த மீட்டிங்கில் அவரும் தானே இருந்திருப்பார். அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு திமுக சொல்லக்கூடிய அந்த கருத்து உடன்பாடு உண்டா? அங்கே சப்போர்ட் பண்ணி இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி முதலமைச்சராக்க போகிறீங்களா? அப்போ திருமாவளவன் நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்சியில் வந்து ஒரு அதிகாரத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்கள் மக்களுக்கானவராக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை அவர்களிடத்துலேருந்து பணம் வாங்கிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் செழிப்பாக வச்சுக்கணும்னு பார்க்குறீங்களா? நீங்கள் உண்மையாலுமே உங்களுடைய மக்களுக்கான ஒரு தலைவனாக இருந்தால் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இந்நேரம் தமிழக வெற்றி கழகத்தை வந்து சேர்ந்துருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கான பண்பு. ஆனால் அதை நீங்கள் செய்யவும் மாட்டீங்க. இப்போ கூட நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா 1008 கண்டிஷன்ஸோடு தான் வருவீங்க. வேறு வழி இல்லாமல் இங்கே சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் சிஎம் ஆக முடியும். அதாவது இங்கே இவங்களுக்கு எப்படி தெரியுமா மக்களே, இவங்க செய்யணும், அதாவது இவங்க தான் வந்து செஞ்சாங்க, இவங்க தான் வந்து அதை பண்ணாங்க அப்படின்னு காமிச்சிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணணும். அது இவருக்கு இந்த நாம் தமிழர் சீமான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கிறாங்க. தன்னுடைய இடம் தகுதி என்னன்றது தெரிஞ்சு தகுதியான ஒருத்தரை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவரை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை தானே எதிர்க்கிறது, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி அவரை தானே வந்து விமர்சிக்கிறது. தகுதி இல்லை. அப்போ நீங்கள் தகுதியானவர்கள்லாம் கூட சேருங்க, சேர்ந்து தகுதி ஆக்குங்க. ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்களே தகுதியற்றவர்களை தானே இருக்கிறீங்க. திமுக கிட்டையும் அதிமுககிட்டையும் பேரம் பேசி காசு வாங்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இத்தனை வருஷம் அரசியல் பண்ண ஒவ்வொருத்தருடைய முகமும் இன்று தோல்விக்கப்படுது. ஒவ்வொருத்தருடைய முகம் திமுக ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, அதிமுக ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இப்போ விசிக முகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. திருமாவளவனுடைய இமேஜ், உங்கள் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. திருமாவர்களே, இதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதும் வச்சுக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கே நீங்கள் வந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தோல்வி இல்லை, உங்களுடைய சமூகத்தில் இருந்து வந்த 26 எம்எல்ஏக்களோட தோல்வி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அவங்க எல்லாரும் உங்களை தூக்கி தூர போட்டுட்டு அவர்களுக்கான ஒரு தலைவராக வேற ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. இல்லை விஜய் அவர்களை மட்டுமே அவருக்கான தலைவரை வந்து முடிவு பண்ணிப்பாங்கன்றதை மறந்துடாதீங்க. விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துகிறோம். ஏண்டா 20 ரூபா நோட்டு கொடுத்து 1.25 லட்சம் பேரை ஏமாத்தின மூதேவி நீ வந்து இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்தால் பேரழிவா? நீ எல்லாம் பேச உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? உன்னை வேண்டான்னு சொல்லி தான் இபிஎஸ் காலில் எட்டி மிதித்து போடான்னு அனுப்பிவிட்டார். கடைசியில் அந்த கட்சியில் போய் கெஞ்சி கூத்தாடி ஒத்த சீட்டுக்கு நாய் மாதிரி நாக்கத்தொங்க போட்டு நிற்கிற நாய் நீ வந்து விஜய் அவர்களை வந்து பேசுகிற. வேகமாக நேற்று ஆளுநர்கிட்ட ஓடி போயிட்டு நாங்கள் மெஜாரிட்டியை காட்டுறோம், இபிஎஸ் மெஜாரிட்டி காட்டுறாரு, எங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறீங்க. வெக்கமாக இல்லை? ஏண்டா அவன் உங்களை திட்டுறான், நீங்கள் அவங்கள திட்டுறீங்க. கடைசியில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படி ஆட்சி கொடுப்பீங்க? எனக்கு புரியல, எனக்கு எப்படின்னு புரியல. இதில் கட்சி மட்டும்தான் மாற்றி வச்சுப்பீங்களா, இல்லை எல்லாத்தையுமே மாற்றிப்பீங்களாடா? எல்லாத்தையுமே மாற்றிப்பீங்களோ? இங்கே இவன் வீட்டில் இருக்கவங்க அங்கே, அவங்க வீட்டில் இருக்கவங்க இங்கே, இப்படியெல்லாம் மாற்றிப்பீங்களா? அந்தளவுக்கு இனம் பிரிவீங்களாடா நீங்கள்? என்னடா இப்படி இருக்கிறீங்க? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? குதிரை பேரம் பண்ணுறாங்களா? குதிரை எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டிக்கிட்ட நாய் நீ. உன் ஆள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததை தமிழக வெற்றிகளை எடுத்து வெளில விட்டுறாங்க. இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இல்லை அது ஏஐ மூலியமாக செஞ்சுருப்பாங்க, இது எப்பயோ செஞ்சுருப்பாங்க. நான் குதிரை பேரம் குதிரை பேரமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே தமிழகத்தில் எங்கே குதிரை பேரம் நடந்துச்சு? இந்த குதிரை பேரம் நடக்கக்கூடாதுன்றதுக்கான அங்கங்கே ரிசார்ட்டில் தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. குதிரை பேரம் நடந்தால் இந்நேரம் பல ஆட்சிகள் பல நேரங்களில் கவுந்திருக்கும், மாறி போயிருக்கும். இன்றைக்கி குதிரை பேரம் செய்ய முடியும் அப்படின்னா இன்றைக்கி யார் வேணால் எங்கே வேணால் செய்யலாம் குதிரை பேரம். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லைடா. நீங்கள் வச்சு உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. அது இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டார். இவரோட எம்எல்ஏ காணாமல் போச்சுன்னா நேராக ஆளுநர்கிட்ட தான் போவார். அந்த அரலூசுக்கிட்ட தான் இவர் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம். ஏண்டா நொட்டி, பிஜேபின்னு ஒன்று இருக்கிறனால ஆட்டம் கட்டி ஆடுறீங்கல்ல. இங்கே திமுக அதிமுக பிஜேபியிலேருந்து எல்லாருமே எங்கள் தலைவன்கிட்ட தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர் காலடியில் விழுந்து கிடக்கிறீங்க ஒன்றுமே முடியாமல். இதுதான் நம்ம மக்கள் சக்தி. இப்போதைக்கு பாதி தான் அவருக்கு கிடச்சிருக்கு, அதுக்கே இந்த பாடுபடுறீங்க.
ஒழுங்காக அவரை மட்டும் ஆட்சியில் உட்கார வைக்கல மகனை மொத்தமாக முடிச்சுருவோம் அவங்க எல்லாரையும். தமிழ்நாட்டில் அடுத்து எவனுமே தலை தூக்க முடியாது. திராவிட கட்சிகள் தலை தூக்க முடியாது. மதவாதத்துக்கு சுத்தமாக இடம் கிடையாது. மதவாத கட்சியான பிஜேபிக்கு 1% கூட இடம் கிடைக்காது. தமிழ்நாட்டில் தமிழை மட்டும்தான் இருப்பான். அது தமிழருக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். எல்லா தருதலைகளையும் தூக்கி குழியில் போட்டு புதைச்சிருவோம் பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. விஜய் அவர்களுக்கு 121 சீட்டு கிடச்சிருச்சு, அவர் விட இன்னொரு ஆளுநரை பார்க்க போகிறாரு, இன்றைக்கே வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் எல்லோரும் இருந்தோம். ஆனால் வித்தின் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே மாறுது. இந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஆதரவு தெரிவிக்கவில்லை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், எங்ககிட்ட மீட்டிங் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு ஆள் சொல்ல, ஐயூஎம் முஸ்லீம் லீக் கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் ஆதரவு கொடுன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்ராவாக்க, இப்படி என்னடா அது திருப்பி சினாரியோ மாறி போகுது. 121 திருப்பி 4 போச்சுன்னா திருப்பி 117 வந்துருச்சு. அப்போ விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 116 ஆகி போச்சு. அப்புறம் திருப்பி பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்படியே அந்த சினாரியாவே ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு. அந்த சந்தோஷம் எல்லாமே திருப்பியும் துக்கமாகி போச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே திருப்பியும் இன்றைக்கி வந்து ஒரு முடிவு தெரிஞ்சிடும், திருமாவளவன் எப்படியாவது வந்து ஓகே பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ இன்னொரு சந்தேகம் இல்லாமல் என்ன வருதுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ யோசித்து சேரக்கூடிய இந்த கூட்டணிகள் விஜய் அவர்களை ஒழுங்காக ஆட்சி செய்ய விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சேர்ந்திருக்க கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இடதுசாரி கட்சிகள்னாவே என்னென்னா எப்பயுமே பிரச்சனையை தான் முதல்ல கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தில் என்ன நல்லது நடக்குதுன்றதை பார்க்கறத விட அதை வச்சு என்ன அரசியல் பண்ணலாம், அதில் வந்து என்ன மாதிரியான மக்கள் நலன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து அதை செய்ய விட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை செய்ய விடாமல் தடுப்பாங்க நிறைய இடங்களில். உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலைகள் வர்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வராங்க, அதற்கான ஒரு இடம் கேட்குறதா இருக்கட்டும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து இவங்களுக்கானது, ஸோ இதை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. இது வாஸ்தவமான ஒன்று தான். ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ஆட்சி நடக்கும். அவங்க இல்லைன்னா ஆட்சி விட்டுக்கிட்டு போயிருமே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி பயம் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ஆட்சி நடக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அது தமிழக வெட்டிகளுக்கும் இருக்கும். அதற்காக அவர் சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு இப்போ தேவை என்னென்னா, அவர் அந்த சிஎம் அப்படின்ற அந்த இடத்துல போய் உட்காரணும். அதற்கப்புறமா அவருடைய என்னவாக இருக்கும்ன்றது எனக்கு ஒரு ஆலோசனை இருக்குது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இல்லை திமுக எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா திடீர்னு அந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர், 10 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே என்ன ஆகுது, பெரும்பான்மைக்கான தேவை குறையுது ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அப்போ அந்த நேரங்களில் திருமாவளவன் போன்றவர்களோ இல்லை வேறு யாருமே வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சாங்கன்னா போயாண்டு போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, அந்த ரிசைன் பண்ண இடங்கள் எல்லாமே பை எலெக்ஷன் வரும். அந்த பை எலெக்ஷனில் கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் தமிழக வெற்றிகளும் தான் வின் பண்ணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே விஜய் அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து ஏறும். ஸோ இதற்கான வேலைகள்லாம் நடக்கும். அரசியலில் இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே பதவி வேணும். அந்த பதவியை ருசித்தவங்களுக்கு வந்து சும்மா இருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை செஞ்சுக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது என்ன ஏதுன்னு. பல பிளான்ஸ் இருக்குது தமிழக வெற்றிகளும் தளபதியோட எண்ணத்தில். அது என்னவாக இருக்கலாம், பொறுத்து வந்து பாருங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதற்கப்புறமா ஆட்சி ஒழுங்காக கொடுக்குறாரா கொடுக்கலையா, இவங்க குடைச்சல் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, என்ன மாதிரியான விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் தளபதி அவர்களுக்கு பிடிபடும். ஆல்ரெடி பிடிபட்டு வந்துருச்சு, இதுவும் பிடிபடும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நல்ல முடிவை திருமாவளவன் சொல்லிட்டார் அப்படின்னா நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்து என்ன அப்படின்றது சட்டப்படி பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சுட்டு தான் அந்த கேஸை விட்ரா பண்ணுறதா இல்லை கன்டினியூ பண்ணுறதா அப்படின்றது தமிழக வெட்டிகளுக்கு தெரியும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். சந்தோஷமான வீடியோவாக இதை முடிக்க முடியல, என்ன பண்ணுறது. பை, டேக் கேர்.